தை திருநாள தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம பலவிதமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆதி காலத்திலிருந்தே நம்முடைய தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க. மதுகுலா மலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு பொங்கல் விழா கொண்டாடினதுக்கான குறிப்பு சீவக சிந்தாமணியில இருக்கிறதுனால 9ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய தமிழர்கள் எல்லாம் பொங்கல் விழா கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துல பார்த்தா புழுக்களும் நோலையும் விழுக்குடை மடையும் பூவும் புகையும் பொங்கலும் சொரிந்துன்னு சிலப்பதிகாரத்துல பொங்கல் விழா கொண்டாடினதுக்கான சான்று இருக்கிறதுனால சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு கிட்ட. அப்போ எவ்வளவு காலத்துல முன்னாடி காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் பொங்கல் விழாவை சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்முடைய பெண்கள்லாம் தை மாசத்துல வைகை நதியில நீராடி தைப்பாவை நோன்பு இருந்தாங்களாம். ரொம்ப அழகா தை நீராடல் நீ உரைத்தி வையை நதி அப்படின்னு பரிவாடல்ல ஒரு குறிப்பு இருக்கு. நீ தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு கலித்தொகையில பெண்கள் எல்லாம் தை மாதத்துல தைப்பாவை நோன்பு இருந்து ரொம்ப அழகா பொங்கல் கொண்டாடினதுக்கான சான்று இருக்கு. நாங்களும் எங்க வீட்டுல இன்னைக்கு குக்கர் பொங்கல்லாம் வைக்கலைங்க, மண்பானை பொங்கல்ல ரொம்ப அழகா பொங்கல் கொண்டாடிட்டோம். பொங்கல்னாலே பஞ்சபூதத்தை போற்றக்கூடிய விழா தானே. மண்ணை எடுத்து அதுல நீரை ஊற்றி மண்ணு நீரையும் பிசைஞ்சு அதை நெருப்புல சுட்டு காத்துல காய வச்சு ஆகாயத்துல காட்டி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு குலவை இட்டு பொங்கல் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா பஞ்சபூதங்களை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தானே. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.